10ஆம் அதிகாரம் 11வது வேத வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமென். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இன்றைய நாளில தேவன் நம்மளோடு கூட பேசுகிற தலைப்பு பேசும் ஆத்துமா. எல்லாரும் சொல்லுங்க, பேசும் ஆத்துமா. இன்றைய நாளில தேவன் நம்மளோடு கூட பேசுற வார்த்தையினுடைய தலைப்பு பேசும் ஆத்துமா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நல்ல சத்தமா, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆமா, எந்த அளவுக்கு எழுதுறதுல கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இருதயத்துல எழுதுறதுலயும் நீங்க கவனம் செலுத்து. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமா, நோட்ல எழுதுறதோட போயிடாம அது எங்கேயும் எழுதப்படணும், இருதயத்துல எழுதப்படணும். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீதிமானுடைய வாய் சொல்லுங்க, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. கடந்த வாரத்துல கர்த்தர் எதையோட கூட நம்ம சத்தியத்தை முடித்தாரு, பிரசங்கத்தை முடித்தாரு. அப்படி சொன்னோம்ல, 1000 முழம், அதாவது நீச்சல் ஆழம் அனுபவங்களுக்குள்ள ஆவியானவர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட, அதாவது அந்த அதிகாரம் எங்க இருந்தது, எந்த நதியாமா, அந்த 4 வித நதி நம்ம மேல என்ன செய்யணும், பாயணும். அதாவது அந்த நீச்சல் ஆழம் என்பது அந்த நதி நம்ம மேல பாய பாய பாய. எந்தெந்த நதி திரும்ப சொல்லுவோம்? பைசோன் நதி, கீகோன் நதி, இத்தகேல் நதி, ஐப்ராத். அதாவது இந்த நதியை நீங்க திரும்ப திரும்ப, அதுக்கு தான் இந்த பாட்டு தாள அடிச்சு உங்க கையில கொடுத்துட்டோம். நீங்க திரும்ப 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 என்ன செய்யணும், பாடி 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 அந்த 1000 முழம் அனுபவங்களுக்குள்ள போகணும். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, இன்றைய நாளிலும் தேவன் எங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறார்னா, நம்ம வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அதாவது பூமி கடைசியில எங்க நிற்கும், அல்லது பூமியை தேவன் மறுபடியும் எப்படி மாற்ற போறார், எந்த அதிகாரத்தில் இருக்கிறத போல மாற்ற போறார்னு திரும்ப திரும்ப நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். வேகமா, ஆதியாகமம் 1:2 இருக்கிறதை போலவே, அதாவது ஆதியாகமம் 1:2 எப்படி பூமி இருந்ததோ அதே போல மறுபடியும் ஆண்டவர் பூமியை ரீசெட் பண்ண போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? மறுபடியும் ஆதியாகமம் 1:2 இருக்கிறதை போலதான் தேவன் என்ன செய்ய போறார்னா ரீசெட் பண்ண போறாரு. நான் கடந்த வாரத்திலே இந்த சத்தியத்தை முடித்து தேவ பிரசனத்தில் நான் மறுபடியும் காத்திருந்த பொழுது எனக்கு மறுபடியும் இந்த ஆதியாகமம் 1:2 குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசினா. நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு நிறைவு. அதான் இதுதான் ஒரு நிறைவு, ஆதியாகமத்தில் இருக்கிற நிறைவான ஒரு சத்தியம் என்று என்னால் இதை சொல்ல முடியும். ஏன்னா ஆவியானவர் அப்படி சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த ஆதியாகமம் 1:2 முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா பூமியை தேவன் மறுபடியும் இதே ரீசெட்ல தான் கொண்டு நிறுத்த போகிறார். அதுதான் புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஆதியாகமத்தில் தேவன் கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னா, 7 காரியங்கள் இருக்கிறது. 7 திரும்ப திரும்ப சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 7ங்கிறது என்னது? பூரணம். நிறைய 7. போன வாரம் 3 7 பார்த்தோம். ஆமா, 7 7ன்னு 3 7 பார்த்தோம். இப்பவும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் 7 காரியங்கள் இருக்கிறது. எத்தனை காரியம் சொல்லுங்க? ஆமா, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே தேவன் மறுபடியும் இதே போல நம்ம வாழ்க்கையை மாற்ற போறாரு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஆதியாகமம் 1:2 எத்தனை காரியம் இருக்கிறது? ஆமா, 1 முதலாவது தேவன் பூமியை சிருஷ்டித்தார். என்ன செஞ்சாராமா? பூமியை தேவன் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். நல்ல சத்தமா சொல்லுங்க. முதலாவது தேவன் பூமியை சிருஷ்டித்தார். அதாவது வெளிச்சம், அதாவது எப்படி சூரியன் சந்திரன், அதாவது அந்த 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் நாள் 2ஆம் நாள், அப்புறம் எப்படி 3ஆம் நாள் 4ஆம் நாள், அப்படி இந்த பூமியை தேவன் முழுக்க சிருஷ்டித்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். அது ஒரு காரியம். 2வது பூமியை சிருஷ்டித்து விட்டு ஆண்டவர் 2வது யாரை சிருஷ்டித்தார்? மனிதனை சிருஷ்டித்தார், அல்லது ஆதாமை சிருஷ்டித்தார். 2வது காரியம் சொல்லுங்க. முதல்ல எதை சிருஷ்டித்தாரு? பூமியை சிருஷ்டித்தாரு. 2வது மனிதனை சிருஷ்டித்தாரு. அப்புறம் மனிதனை உண்டாக்கி விட்டு எதை உண்டாக்கினார் என்று போன வாரம் சொன்னேன்? ஜீவ விருட்சத்தை. எதை உண்டு பண்ணாரு? ஏன்னா மனுஷன் சாப்பிட்றதுக்கு எது முக்கியம்? சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால தேவன் அந்த தோட்டத்தில் எதை உண்டு பண்ணினாரு? ஜீவ விருட்சத்தை. அப்போ முதல்ல சொல்லுங்க, எதை கரெக்டாக சொல்லணும். ஏன்னா இதை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதும். முதல்ல பூமியை சிருஷ்டித்தார், 2வது மனிதனை சிருஷ்டித்தார், 3வது ஜீவ விருட்சத்தை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் எதை உண்டு பண்ணினாரா?
இல்லை இது போன வாரமே சொன்னேன். சாப்பாட்டை உண்டு பண்ணிட்டு அடுத்து எதை உண்டு பண்ணாரு? தண்ணியை தேவன் உண்டு பண்ணார். எதை உண்டு பண்ணாரு? தண்ணியை. அதாவது 4 நதி. சொல்லுங்க, மனிதனுக்கு ஒரு நதி பத்தாதுன்னு எத்தனை நதி? 4 நதி. இப்போ சொல்லுங்க, மறுபடியும் அந்த நதி பேர் சொல்லுங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த நதியை சொல்கிறப்பெல்லாம் ஆவியானவரை வரவழைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமாம், பைசோ நதி என்றால் பெருக பண்ணுறது, கீகோ நதி என்றால் ஜீவ ஊற்று, அடுத்து இத்தகேல் நதி என்றால் அற்புத ஊற்று, அடுத்து ஐபிராத் நதி என்றால் கனி கொடுக்கிறது. அப்போ இந்த 4ஐயும், அதாவது ஆவிக்குரிய அர்த்தங்கிறத விட இந்த 4 நதிகளை தேவன் உண்டு பண்ணார். முதல்ல சொல்லுங்கள், முதல்ல இது உண்டு பண்ணார்? பூமியை சிருஷ்டித்தார். 2வது மனிதனை சிருஷ்டித்தார். 3வது ஜீவ விருட்சத்தை சிருஷ்டித்தார். 4வது நதியை சிருஷ்டித்தார். நதியை, இந்த 4ஐயும் சிருஷ்டித்துட்டு அதுக்கப்புறம் மனிதனை தேவன் தோட்டத்தில் கொண்டு வந்து மனிதனுக்கு வேலை கொடுத்தாரு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். மனிதனுக்கு என்ன கொடுத்தாரு? யாருக்காவது வேலை வேணுமாமா? இதை முடிஞ்சோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. தேவன் மனிதனுக்கு எதை கொடுத்தாரு? அதைத்தான் இது போன வாரமே நான் சொன்னேன். மனிதனை சும்மா தேவன் உண்டு பண்ணல, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். கடந்த வாரத்தில் இதை குறித்து உங்களோட பேசி இருக்கிறேன். அப்போ 4வது 5வது முதல்ல சொல்லுங்க. சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், மனிதனை சிருஷ்டித்தார், சாப்பாட்டை சிருஷ்டித்தார், நதியை சிருஷ்டித்தார். 5வது அவனுக்கு வேலை கொடுக்கிறார். சொல்லுங்க, 5வது அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? வேலை கொடுக்கிறாரு. 6வது இதுதான் இன்னைக்கு தேவன் நம்மளோட பேசுற வார்த்தை. 6வது அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வேத வசனத்தை வாசிங்கம்மா. 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அதாவது என்னன்னா, இது எத்தனாவது? இது 6வது. இது எத்தனாவது? 6வது தேவன் அவனை பேச வைத்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. அவனை என்ன வச்சாராமா? நல்லா சொல்லுங்க, என்ன வச்சாராமா? இங்க வந்தா பேச வேண்டாங்கிறீங்க. அங்க இன்றைக்கு தேவன் என்ன வச்சாரா? பேசுப்பானாராம். என்ன சொன்னாராமா? அதாவது என்னன்னா, எல்லா மிருகங்களையும் அவனுடைய பக்கத்துல கொண்டு வந்து அந்த மிருகங்களுக்கு நீ என்ன செய்ய? பேரிடு அப்படின்னு சொன்னார். நான் பேரிடல, நீ பேரிடு, அல்லது நீ அது இந்த எல்லாத்துக்கும் நீ என்ன வையினா பேர் வையின்னு கட்டளை கொடுத்தார். என்ன சொன்னாரு? அதை ஒரு கற்பனையாக சொல்லுவாங்க. ஆதாம் வீட்டுக்கு போனானாமா, இந்த மிருகத்துக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்டானா, யானைன்னு பேர் வச்சேனானா. ஏவாள் கேட்டானா, அது எங்க யானைன்னு பேர் வச்சிங்கன்னு. ஆதாம் சொன்னா, அது யானையாட்டா இருந்துச்சா, அதனால யானைன்னு பேர் வச்சேன்னு சொன்னாராம். அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதைய கர்த்தர் எப்படி இதை பார்த்தார் அல்லது யோசித்திருப்பார்? ஏன் இந்த வேலையை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார் என்றால், ஒன்று, ஏன்னா தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதுனாரு? ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு. இந்த ஜீவ சுவாசத்துக்கு கடந்த முறையோ ஒரு முறை இதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜீவ சுவாசம் என்பது பேசும் ஆத்துமா. எந்த ஆத்துமா? ஸ்பீக்கிங் பீயிங். சொல்லுங்க, ஸ்பீக்கிங் பீயிங், பேசிக்கொண்டே இருக்கிற ஆத்துமா. அதனால் இந்த ஆத்துமாவுக்கு என்ன பேரு? பேசும் ஆத்துமா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது ஆதாமுகிட்ட எல்லா மிருகங்களையும் வர சொல்லி ஆதாமுக்கு நீ என்ன செய்யாமா? பேருவைன்னு சொன்னாரு. அப்போ ஆதாம் அன்னைக்கு என்ன பேர் வச்சாரோ, யானைனா அது யானைதான், கரடினா கரடிடா, சிங்கம்னா சிங்கம்தான். ஆதாம் அன்றைக்கு அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அந்த பேர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதாமா. ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ இதற்கு மேலாக எதை சொல்லிட்டு இதை சொல்வார்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த காரியத்தை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா, இந்த பேர் வைக்கிற காரியத்தை ஆதாமிட்ட கொடுக்குறாரு. அப்படி ஏன் அப்படி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், ஆதாமினுடைய ஒரு 2 காரியத்தை சொல்லல இதில். ஒன்று, ஆதாம் இப்போ இந்த மிருகத்தை எப்படி பார்க்குறா, இந்த மிருகத்தை ஆதாம் எப்படி பார்க்குறா, இந்த மிருகத்தை ஆதாம் எப்படி பார்க்கிறா, அப்ப அவன் மனநிலை என்ன, அவனுடைய யோசனை என்ன, சிந்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யாரை கொடுக்கிறாரு?
ஏவாளை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் யார் முடிஞ்சுச்சா? 7வது குடும்பத்தை அமைத்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? 7வது எதை அமைத்தாரா? குடும்பத்தை அமைத்தார். இப்ப சொல்லுங்க மக்களே, இப்ப சொல்லுங்க. முதல்ல தேவன் சிருஷ்டித்தார், 2வது மனிதனை சிருஷ்டித்தார், 3வது ஜீவ விருட்சத்தை சிருஷ்டித்தார், 4வது தண்ணீரை ஆமா அந்த நதிகளை புறப்பட பண்ணினார், அல்லது தண்ணியை சிருஷ்டித்தான்னு சொல்ல முடியாது. தண்ணியை தேவன் உண்டு பண்ணினார், அல்லது ஏதேனிலிருந்து தண்ணியை புறப்பட பண்ணினார். எத்தனாவது? 4வது. 5வது அப்படி சொல்லுங்க, வேலை கொடுத்தார். அப்படி சொல்லுங்க. பண்படுத்துதல் இந்த இடத்துல என்ன சொன்னா? மனிதனுக்கு வேலை கொடுத்தார். அடுத்து அவனை பேச வைத்தார். கரெக்ட். அவனை என்ன பண்ணாரா? பேச வைத்தார். 7வது குடும்பத்தை அமைத்தார். இன்னும் ஒரு தடவை சொல்லிருங்க மக்களா. தேவன் பூமியை சிருஷ்டித்தார், மனிதனை சிருஷ்டித்தார், ஜீவ விருட்சத்தை சிருஷ்டித்தார், ஜீவ நதியை புறப்பட பண்ணினார், பண்படுத்தவும் காக்கவும் வேலை கொடுத்தாரு, அடுத்து பேச வச்சாரு, அடுத்துதான் எதான்ட்டாரு? குடும்பத்தை அமைத்தார். இந்த 7 காரியங்கள் தான் ஆமா ஆதியாகமம் 1:2 7ல் 2ஓட முடிஞ்சிருச்சு. ஓகேவாமா? இதுதான், இதைத்தான் தேவன் மறுபடியும் ரீசெட் பண்ண போறார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? மறுபடியும் இதைத்தான் தேவன் ரீசெட் பண்ண போறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சாத்தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான்? கொலாப்ஸ் பண்ணிட்டான். இந்த 7 காரியத்தை தான் தேவன் என்ன செஞ்சாரா? இந்த 2 அதிகாரத்திலே சிருஷ்டித்தார். அல்லது இந்த 7ஐ அடிப்படையாக கொண்டுதான் பூமி இயங்க வேண்டும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அதாவது இந்த குடும்பத்தை குறித்து கொஞ்சம் பார்த்தேன், ஆனால் அது பயங்கர பெரிய சத்தியம். கர்த்தருக்கு சித்தமான குடும்ப மெசேஜில் அதை பார்ப்போம். ஆனால் குடும்பத்தை அமைத்தார் பாருங்க, அது முக்கியம் அல்லது விசேஷமான ஒரு காரியம். ஆமென் என்று சொல்லாம இப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதாம் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் என்ன செய்யறாருன்னா எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாரு. அப்ப ஆதாமுடைய மனநிலை எப்படி, ஆதாம் எப்படி பார்க்கறா, அவன் என்ன சிந்த, அப்படி எல்லாம் தேவன் என்ன செஞ்சிட்டாரா? தேவன் விளங்கிட்டாரு. விளங்கிட்டு அவனை தூங்க வச்சுட்டார். அவனுக்கு எந்த நித்திரை வந்ததாமா? ஏங்க முழிச்சுட்டு இருக்கிற பொழுதே உண்டாக்கி இருக்கலாம்ல. அவன் ஆதாம் முழிச்சுட்டு இருக்கிற பொழுதே ஆதாமே உனக்கு இப்படி பொண்ணு வேணுமா, 1 கண்ணோட வேணுமா, 2 கண்ணோட வேணுமா, அல்லது 3 கண்ணோட வேணுமா அப்படின்னு ஒருவேளை ஆதாமுகிட்ட கேட்டுட்டு ஒருவேளை ஏவாளை உண்டு பண்ணியிருக்கலாமல தேவன். ஏங்க தூங்க வச்சாரு? ஏன்னா அவன் முழிச்சிருந்தானா, ஆண்டவர் என் முடி கொஞ்சம் நீளமாக படைச்சிருங்களே, கண்ணு கொஞ்சம் இப்படி படைச்சிருங்களே, மூக்கை கொஞ்சம் இப்படி வைக்கிறதுக்கு போது இப்படி வச்சிருங்களே அப்படின்னு ஆதாம் தேவனுக்கு எதை கொடுத்துருக்க முடியாது? ஐடியா கொடுக்க முடியாது. இதை நான் விளங்கி கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, மனைவி கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் நம்ம விரும்புகிற மாதிரி இல்லை. நான் என் கணவன் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் மனைவி இப்படி இருந்திருந்தா, நோ, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதுதான் ஏற்ற துணை. ஆமென் என்று சொல்லலாமா? அதனால ஆதாம் சொல்றபடி ஒருவேளை முழிச்சிருந்தா அவனுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் கேட்டிருப்பா. இல்லை இல்லை, இது தேவன் அமைத்தது. குடும்பம் என்பது தேவன் அமைத்தது. ஒருவேளை என் கணவன் இப்படி இருந்திருக்கலாம், என் மனைவி இப்படி இருந்திருக்கலாம். இல்லை, தேவன் எப்படி உங்களுக்கு தேவை என்று, மனைவி எப்படி தேவை, கணவன் எப்படி தேவை என்று தேவன் எப்படி நினைத்தாரோ அப்படிதான் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. ஏண்டவரே இந்த மனைவி, ஏண்டவரே இந்த கணவன், கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்யலாமா? அவர் ஏற்ற விதத்தில் ஏற்ற காரியத்தை செய்திருக்கிறார். இந்த குடும்ப மெசேஜ் ஒரு பாயிண்ட் தான் சொன்னால், இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது, அங்கே போக வேண்டாம். சரி, இதில் எனக்கு இன்னொன்று ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, ஆதாமை தேவன் எதில் உண்டு பண்ணார்? மண்ணுனால. தமிழில் மண்ணுமா, இங்கிலீஷில் என்னமா? டஸ்ட். இங்கிலீஷில் என்னது? டஸ்ட். டஸ்ட் என்னங்க? புழுதி, தூசி. தூசி. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு தூசியை எடுத்து, நல்லா விளங்கமா, ஒரு தூசியை எடுத்து அந்த தூசிக்கு ஒரு மனித உருவத்தை கொடுத்து அந்த தூசிக்குள்ள தேவன் தனது சுவாசத்தை ஊதினார். ஒரு தூசி, சொல்லுங்க, ஒரு டஸ்ட்டை எடுத்துட்டு, ஒரு தூசியை எடுத்துட்டு இந்த ஊதினார். அல்லது ஜீவ சுவாசம் என்பது ஒரு 2 அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று என்னன்னா, அவருடைய தீப்பொறி சுவாசம். சொல்லுங்க, அவருடைய தீப்பொறியான சுவாசத்தை ஒன்று சொல்லலாம். இன்னொன்று அவருடைய சக்தி
சக்தி அல்லது அவருடைய வல்லமைய, நல்லா சொல்லுங்க, அவருடைய வல்லமைய, நல்லா அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவருடைய வல்லமையை சொல்லுங்க, அவருடைய வல்லமையை இந்த தூசிக்குள் ஊதினார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஒரு டஸ்ட்டு, ஒரு தூசியை எடுத்து அந்த தூசியை ஒரு மனித வடிவில் கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள்ள அந்த ஜீவ சுவாசம் அல்லது வல்லமையான சுவாசம் அல்லது தேவன் இந்த பூமியை எப்படி ஆள வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த நினைப்போட, அந்த வல்லமையோட, அந்த எதிர்பார்ப்போட, அந்த அதிகாரத்தோட, அந்த ஆளுமையோட மனுஷனுக்குள் தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்போ நல்லா விளங்கமா, நான் ஒரு தூசிதான், சொல்லுங்க, நான் ஒரு டஸ்ட் தான், நான் ஒரு தூசிதான். ஆனா தூசியா இருக்கிற எனக்குள்ள அவருடைய வல்லமையான சுவாசம் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்ல. அவருடைய வல்லமை, அவருடைய தீப்பொறி சுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. அப்படி இருக்கிற எண்ணத்தான், அவருடைய வல்லமைய எனக்குள்ளே ஊதி, சொல்லுங்க, எனக்குள்ளே ஊதி அவர் என்ன செஞ்சாரா? அவருடைய வல்லமையை எனக்குள்ள ஊதி இந்த பூமியை ஆளும்படி செய்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? சரி, நான் இதை கேட்கிறேன், எதுக்குங்க தேவன் அப்படி செஞ்சார்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் தூசி எடுக்கணும்? அந்த தூசிக்குள்ள ஏன் அவருடைய வல்லமையை ஊதணும்? அந்த வல்லமையை ஊதி, அந்த வல்லமையை ஊதி, அவருடைய வல்லமை எனக்குள்ள ஊதி அவருடைய ஆளுகையை நான் இந்த பூமிக்குள்ள அல்லது இந்த அதிகாரத்தை பூமிக்குள்ள செலுத்தணும்னு ஏங்க தேவன் விரும்பினார்? அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, துதிக்கிறதுக்கு. அப்புறம் பக்தியுள்ள சந்ததி. ஓகே, அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்னே ஒன்று சொல்றேன், சாத்தான் முகத்துல கரிய பூச. எப்படின்னா, அவன் நினைச்சான் தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அவன் நினைச்சான். அவன் பெருமை கொண்டபடினால தேவன் அவனை என்ன செஞ்சாரா? மேலே இருந்து கீழே தள்ளிட்டாரு. கீழே தள்ளிட்டு சொல்றாரு, சாத்தானே, எனக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை உயர்த்தணும்னு நினைச்சேன். நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? இந்த பூமியின் தூசியை அல்லது இந்த பூமியினுடைய டஸ்ட்டை, இந்த பூமியினுடைய மண்ணை எடுத்து மண்ணினால மனிதனை உண்டு பண்ணி என்னுடைய சுவாசத்தை, என்னுடைய சக்தியை, என்னுடைய வல்லமையை, என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய ஆளுமையை நான் அவனுக்குள்ள வச்சு உனக்கு மேலாக நான் அவரை உயர்த்த போறேன். மனிதனை நான் உயர்த்த போறேன், மனிதனை நான் ஆசீர்வதிக்க போறேன் உனக்கு மேலாக. அதனால்தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாம. இதை எதுக்கு சொல்றேன்னா, தூசியா இருக்கிற எண்ணெயை கர்த்தர் எப்படியெல்லாம் கனப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லாமா? தூசியா இருக்கிற எண்ணெயை அவருடைய வல்லமையான சுவாசம், அவருடைய தீப்பொறியான சுவாசம், அவருடைய வல்லமையுள்ள அந்த சுவாசத்தை எனக்குள்ளே ஊதி நான் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று. ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, இப்போ மறுபடியும் வருவீங்க. சரி, சொல்லுங்க, இப்போ ஆதியாகமத்தில் எத்தனை காரியங்கள் இருக்கிறது? 7 காரியம். திரும்ப ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சிருஷ்டித்தார் மனிதனை, 2வது மனிதனை சிருஷ்டித்தார், 3வது ஜீவ விருட்சத்தை சிருஷ்டித்தார், 4வது நதியை பாய வைத்தார், 5வது மனுஷனுக்கு வேலை கொடுத்தார், 6வது அவனை பேச வைத்தார். சொல்லுங்க, அவனை என்ன பண்ணாரா? பேச வைத்தார். 7வது குடும்பத்தை அமைத்தார். ஓகே, இந்த 7 காரியங்கள் இருக்குது. இந்த 7ஐயும் பார்க்க நமக்கு இப்ப நேரம் இல்லை. இந்த 7ஐயும் தேவன் என்ன செஞ்சார்னா மறுபடியும் ரெஸ்டரேஷன் பண்ண விரும்பினார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. ரெஸ்டரேஷனா மறுசீரமைப்பு. சொல்லுங்க, அதாவது இப்ப தேவன் நம்மளை எதற்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அல்லது தேவன் எதற்காய் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு, எல்லா ஊழியர்களும் தேவன் எதற்காய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பூமியை மறுசீரமைக்க. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. இந்த பூமியை ரெஸ்டரேஷன் பண்ண, மறுசீரமைக்க.
ஒன்று மறுசீரமைக்க, ரெண்டாவது ரீஸ்டோர் மீட்டெடுக்க, மூணாவது இந்த பூமியை ரினியூ பண்ண நினைத்தார். அப்படின்னா புதுப்பிக்க நினைத்தார். எல்லாரும் என்று சொல்லுவோம், புதுப்பிக்க நினைத்தார். நாலாவது திரும்ப மறுபடியும் சொல்றேன், இந்த பூமியை தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை போல மறுபடியும் ரீசெட் பண்ண நினைத்தார். ரெஸ்டரேஷன் பண்ண நினைத்தார், ரீஸ்டோர் பண்ண நினைத்தார், ரினியூ பண்ண நினைத்தார், ரீசெட் பண்ண நினைத்தார். இந்த நாளும் பண்ணணும்னா இப்ப இந்த எதெல்லாம் இழந்தாரு? பூமியை இழந்துட்டாரா? சிருஷ்டிப்பை இழந்துட்டாரா? மனிதனை இழந்துட்டாரா? விருட்சத்தை இழந்துட்டாரா? நதியை இழந்துட்டாரா? அடுத்து மனுஷன் வேலை செய்யறதை விட்டுட்டானா? அதுக்கப்புறம் குடும்பத்தையும் இழந்துட்டார். ஆதாம் ஏவாளை தேவன் படைத்த பொழுதுதான் இருக்கிற குடும்பம் இன்னைக்கு கிடையாது. அந்த அன்பு இல்லை, அந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே போயிருச்சு. ஆனா இந்த ஏழையும் தேவன் மறுபடியும் ரீசெட் பண்ணணும்னா இன்றைக்கு தேவன் நமக்குள் ஒரே ஒரு காரியத்தை ரினியூ பண்ண விரும்புகிறார். அது என்னன்னா பேசும் ஆத்துமா. எல்லாரும் என்று சொல்லுவா, பேசும் ஆத்துமா. எதை ரீசெட் பண்ண விரும்புகிறார் அல்லது எதை ரினியூ பண்ண விரும்புகிறார், எதை புதுப்பிக்க விரும்புகிறாரு? பேசும் ஆத்மா. திரும்ப சொல்றேன், இந்த பூமியை மறுபடியும் தேவன் ரீசெட் பண்ண விரும்புகிறார். அப்படி ரீசெட் பண்றதுக்கு ஒண்ணே தேவன் எழுப்ப விரும்புகிறார். அது என்னவென்று சொன்னால் பேசும் ஆத்மா. எல்லாரும் என்ன சொல்ல, எதை தேவன் ரினியூ பண்ண விரும்புகிறாராமா? நல்லா சொல்லுங்க, எதை ரினியூ பண்ண விரும்புகிறாரு? திரும்ப சொல்லுங்க, எதை ரினியூ பண்ண விரும்புகிறாரா? பேசும் ஆத்மாவை ரினியூ பண்ணிட்டா. இத்தனை நம்ம இழந்ததை எல்லாம் நம்ம மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்குன்னா நான் என்னவா மாறணுமாமா? நான் என்னவா மாறணுமா? பேசும் ஆத்துமா. அதை ரினியூ பண்ணிட்டா. அப்படிங்கிறதை விட அந்த பேசும் ஆத்துமாவை எழுப்பி விட்டுட்டா இப்படின்னு கூட சொல்லலாம். பேசும் ஆத்துமா அப்படிங்கிறத விட ஆவிக்குரிய மனுஷன். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். நமக்குள்ள எத்தனை மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறா? என்ன சத்தமா? 2 மனுஷன். ஒன்று மாமிசீக மனுஷன், ரெண்டாவது ஆவிக்குரிய மனுஷன். ஒரு மனுஷன் மாமிசீக மனுஷன், ரெண்டாவது ஆவிக்குரிய மனுஷன். மாமிசீக மனுஷன் என்பது இந்த வெளிப்பிரகாரமான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் என்பது உள்ளான மனுஷன். நேற்று இந்த மெசேஜ் எடுக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு பாட்டு என்ன தெரியுமா ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நினச்ச, ஆண்டவர் இதை என்னை ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறார். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அப்போ என்ன உண்மையாக சொல்கிறேன், நேற்று இந்த மெசேஜ் எடுக்க என்னோட ஆவியில் இந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நினச்சேன், அதனால தான் நான் அப்பளை உங்ககிட்ட சொன்னேன், பார்த்தியா, இந்த இடத்துல வந்துடணும். எல்லாரும் எந்த மனுஷனை எழுப்பணுமாமா? உள்ளார்ந்த மனுஷன். அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். எந்த மனுஷன்? ஆவிக்குரிய மனுஷன். திரும்பவும் சொல்றேன், மாமிசீக மனுஷன் வெளிப்பிரகாரமான மனுஷன் அப்படின்னு சொல்றதை விட ஆதாமினுடைய மனுஷன், மண்ணான மனிதன், நான் எங்க தான் போயிருவேன்? மண்ணுக்கு போயிருவேன். ஆனா தேவன் எனக்குள்ள ஆவியை ஊதுனார் பாருங்க. அப்ப அதாவது இந்த ஆதியாகமம் 1:2 ஒரு மனுஷன் இருந்தா பாருங்க, அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். பாவம் அறியாத மனுஷன், பாவம் செய்ய விரும்பாத மனுஷன், நீதியினால் சிறப்பட்டு இருந்த மனுஷன் அவன். அதுதான் எந்த மனுஷனாமா? ஆவிக்குரிய மனுஷன். சொல்லுங்க, எந்த மனுஷனாமா? நல்லா சொல்லுங்க, எந்த மனுஷன்? அப்ப சொல்லுங்க, பேசும் ஆத்துமானா? நல்லா விளங்க. உங்களுக்குள்ள 2 மனுஷன் இருக்கிறா, நம்புறீங்களா இல்லையா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதிகாலையில் நீங்கள் படுக்கிற பொழுது ஒரு முடிவோடு படுப்பீங்க. ஆண்டவரே, என்னை எப்படியாவது நீங்கள் 4 மணிக்கு என்னை எழுப்பி விட்ருங்க, 4 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபிச்சிருவேன், 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சிருவேன், ரொம்ப ப்ரிப்பரேஷனோட படுப்போம். 4 மணிக்கு அந்த ஆத்மாவும் முடிச்சுக்கும். எந்த ஆத்மா? ஆவிக்குரிய ஆத்மாவும் முடிச்சுக்கும். சரீர ஆத்மா சொல்லு, இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது, படுத்துக்கோ, கொஞ்சம் கம்பளி நல்லா இருக்குது, கொஞ்சம் போத்திக்கோ, பெட்டு கொஞ்சம் சுகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, இன்னும் கொஞ்சம் தான் நேரம் தானே, அப்படி படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ, இன்னொரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு நினச்சி பார்த்தா 2 மணி நேரம் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மணி 7:30 ஆயிருக்கு, இல்லைன்னா எத்தனை இருக்குது. அதிகாலை ஜபம் பண்ணுவேன்னு சொல்லி படுத்த 7:30 தான் எந்திரிக்கிறேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போது அதனால தான் பவுல் இதை குறித்து ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறேன்னா, ஆவியின் பிரமாணம், மனதின் பிரமாணம், பாவ பிரமாணம் அப்படிங்கிற ஒரு மெசேஜில் இதை குறித்து பேசிக்கிறேன். அப்போது ஆவிக்குரிய மனுஷன் சொல்கிறா, எந்திரி, ஜெபி ஜெபி ஜெபின்னு. ஆனால் இந்த மாமிச மனுஷன் சொல்கிறா, இல்லை இன்னும் என்ன செஞ்சுக்கோ,
ஆமாம், ஒரு சில நேரம் சாப்பிட்ற பொழுது ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுவான், நீ என்ன செய்ய நீ இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டிங் இரும்பா. மாமிச மனுஷன் சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம் உனக்கு சுகர் இருக்குதுல சாப்பிட்டுக்கோ. சுகர் இருக்குதுல நீ என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் உபவாசம் முடிச்சாராம். உபவாசம் ஒரு 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு கடைசி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளியிலேருந்து என்ன வருதுன்னா பயங்கர ஒரு பிரியாணி வாடை. அப்படியே வயிற்றெல்லாம் பிரட்டுது. ஏன்னா இவருக்கு எத்தனை நாள் ஃபாஸ்டிங்கு, 40 நாள் ஃபாஸ்டிங்கு முடிச்சுட்டு அப்பாடா அந்த மாமிச மனுஷன் சொல்கிறான், அப்பாடா நல்லா இன்றைக்கி சாப்பிட்றேன். இன்றைக்கி என்னது, இன்றைக்கி பிரியாணி. 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறோம், பிரியாணி ஒரு நல்ல வெட்டலாம் அப்படின்னு அந்த யார் சொல்கிறா, மாமிச மனுஷன் சொல்கிறா. அந்த பாஸ்ட் என்ன தெரியுமா சொன்னார், மாமிசமே நீ அடங்கு, உனக்கு இன்னைக்கு கஞ்சியும் பச்சை மிளகாந்தான் அப்படின்னு. அப்படிதாங்க அதைத்தான் கொடுத்தாரா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு மாமிசீக கரெக்டான ஆவிக்குரிய மனுஷனுக்கு மாமிசீக மனுஷன் அடங்கி இருக்கணும்னு சொல்ல வரேன். அதாவது மாமிசீக மனுஷன் சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் தூங்குனா, ஆவிக்குரிய மனுஷன் இல்லை எந்திரி அப்படின்னா எந்திரிச்சிடணும். நான் இதுக்கு என்ன அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்னா, நமக்குள்ள 2 மனுஷன், எந்த மனுஷனுக்கு அதிகம் தீனி போடுறோமோ அந்த மனுஷன் வளர்ந்துருப்பான். காலையில் எந்திரிச்சு டீ காப்பி, இது மாமிசை மனுஷன் வச்சுங்க, டீ காப்பி சோறு இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் இதை போட்டு இதை வளர்த்தி வச்சிருந்தனா இந்த மனுஷன் அடக்கி வச்சிருப்பான். ஆனால் அதிகாலையில் எழும்பி ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு அவன் கொழுக்க வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய மனுஷன், இந்த மாமிசை மனுஷனை அடக்கி வச்சிருப்பான். உங்கள் கேளுங்க, பக்கத்தில் பிடிக்காயே இப்படிங்க. எந்த மனுஷன் எழும்பி இருக்கிறா, கோபம் ரொம்ப வருதாமா? ஆமாம், கோபம் ரொம்ப வருதா, எரிச்சல் வருதா, கசப்பு வருதா? அப்போ எந்த மனுஷன் எழும்பி இருக்கிறா? ஆமாம், மாமிசீக மனுஷன் எழும்பி இருக்கிறான். ஆனால் எந்த மனுஷனை எழுப்பணும்? எல்லாரும் எந்த மனுஷனை எழுப்பணும்? அதுதான் பேசும் ஆத்துமா. அதுதான் எந்த ஆத்துமா? நல்லா சொல்லுங்க, எந்த ஆத்துமா? திரும்பவும் சொல்றேன், இந்த ஆதியாகமம் 1:2 இருக்கிற இந்த 7 காரியங்களை நான் மறுபடியும் ரீசெட் பண்ணணும்னா, நான் பேசும் ஆத்துமா அல்லது ஆவிக்குரிய மனுஷனை நான் எழுப்பி விட்டேன் என்றால், தேவன் மறுபடியும் இந்த பூமியை ரெஸ்டரேஷன் பண்ண போறார் அல்லது மறுசீரமைக்க போறார். ஆமென் சொல்ல வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 11:11. அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சீதேலிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டுவார். போதுங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவன் தமது ஜனத்தை அல்லது இந்த ஜாதியை அல்லது இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தேவன் என்ன செய்வாரா? 2ஆம் விசை. சொல்லுங்க என்னவாமா? 2ஆம் விசை. சொல்லுங்க என்னவாமா? 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டுவார். ஆனா 2ஆம் விசை எப்படின்னா, அவர் மட்டும் செய்ய மாட்டார், என்னையும் கொண்டு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. என்னையும் கொண்டு சொல்லுங்க, என்ன கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் நல்லா சத்தமாக உறுதியா சொல்லுங்க. யாரை கொண்டு? 2ஆம் விசை என்னை கொண்டும் கர்த்தர் இந்த பூமியை என்ன செய்யறாரா? மீட்டெடுக்க போகிறார். ஏன் என்ன கொண்டுதான் செய்வாரு? அதாவது ஏன் என்ன கொண்டு செய்யணும்னு விரும்புறாரு அவரு? குட், சூப்பர். சொல்லுமா என்னமா? நான் தான் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? பிசாசுகிட்ட கொடுத்துட்டேன். என்கிட்ட கொடுத்த அதிகாரத்தை எல்லாம், என்கிட்ட கொடுத்த ஆளுகைகளெல்லாம் நான் தான் பிசாசுகிட்ட கொடுத்துட்டேன். அதனால அவருடைய ஒரு பாகம் முடிஞ்சிருச்சு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் ஒரு பக்கம் மீட்டெடுத்துட்டாரு. இனி கர்த்தர் என்னை கொண்டு இந்த பூமியை தேவன் மீட்டெடுக்க போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம ரீஸ்டோர் பண்ண போறார். மறுபடியும் என்னை கொண்டு இந்த 2ஆம் விசை இந்த பூமியை என்ன செய்ய போறாரா? மீட்டெடுக்கிறதுக்கு கரத்தை என்ன செய்ய போறாரா? நீட்ட போகிறார். எத்தனை பேர் நான் இருக்கேன்னு சொல்றீங்க? ஆமென் என்று சொல்லாம. சரி, அப்படி ஒரு மனுஷனை கொண்டு எப்படி மீட்டெடுத்தார் என்று வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போம். கடந்த வாரத்தில், அதாவது இந்த நதி எனக்குள்ள பாஞ்சு கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, 1000 முழ அளவு அப்படிங்கிறத கர்த்தர் யாரை கொண்டு பேசினாரு?
எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பகுதி எசேக்கியேலை தேவன், அதாவது இந்த பூமியை மறுசீரமைக்கிறதுக்கு நிறைய காரியங்களிலே இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதாவது இந்த எசேக்கியேல் புத்தகம், திரும்பவும் சொல்கிறேன், அதாவது நேரடியாய் நடந்ததல்ல, இனி நடக்க போகிற காரியத்தை தேவன் ஆவியிலே எசேக்கியேலுக்கு காண்பித்தார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடக்கிற பொழுது தேவன் என்ன செஞ்சாரா, எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். அங்கதான் இத்தனை போன வாரம் தியானித்த அத்தனை காரியங்களையும் பார்த்தோம். இந்த வார வாசிப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1-2 வாசிமா. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். போதும், இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் போன வாரம் எந்த அதிகாரத்தை தியானிச்சோம்? 47. அதாவது ஆவியானவர் நமக்குள் இந்த 4 நதியாக பாய 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 நம்ம கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, எந்த அளவுக்கு போகணுமாமா, நீச்சல் ஆழங்களுக்குள்ள நம்ம போகணும்னு சொல்லி கடந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்திலும் பாருங்க, இதையும் எசேக்கியேல் எதுல தான் பார்க்கிறாரு? ஆவிக்குள்ளாகி. சொல்லுங்க, எதுல உண்டாகி? ஆவிக்குள்ளாகி தேவன் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. எசேக்கியேலை தேவன் எதுல நடக்க வைத்தாரு? சொல்லுங்க, எலும்புகள். அப்படின்னா தமிழ் வேர்டு சொல்லுங்களேன். சுடுகாடு. அதெல்லாம் தெரியாது நமக்குலாம். எங்க நடக்க பண்ணாரு? சுடுகாட்டில். சொல்லுங்க, எங்க நடக்க பண்ணாரு? சுடுகாட்டில் நடக்க பண்ணாரு. அந்த சுடுகாட்டில் ஒரு பக்கம் தலை கிடக்குது, ஒரு பக்கம் கை கிடக்குது, ஒரு பக்கம் மண்டையோடு அது இதெல்லாம் சுற்றி 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 கிடக்குது. அந்த சுடுகாட்டில் தான் தேவன் என்ன செஞ்சாரா, எசேக்கியேலை நடக்க பண்ணுறாரு. நடக்க பண்ணிட்டு கேட்குறாரு எசேக்கியேலை பார்த்து, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமான்னு கேட்ட பொழுது எசேக்கியேல் சொல்றாரு, அதை நீரே அறிவீர். எதுக்கு வம்பு? அதை நீரே அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு எசேக்கியேல் சொல்லிட்டாரு. இதை நான் இன்றைக்கு உலகமாக ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஆமென் என்று சொல்லாமா? எதற்கு ஒப்பிட்டு சொல்றேன்? உலகமாக ஒப்பிட்டு சொல்றேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது நம்ம ஃபுல்லா வாசம் நிறைய அதான் சொல்ல முடியும். தேவன் பேசுனது எல்லாம் நான் வாரம் உங்ககிட்ட பேசணும்னா 10 நாள் மெசேஜ் ஓடிடும். அதனால ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு மட்டும் ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் நான் வைக்கிறேன். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவில் என்ன செய்றாரா, எசேக்கியேலை நடக்க பண்றாரு. நடக்க பண்ணிட்டு அங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்தை எப்படி சொல்லலாம்னா, இந்த இடத்தையும் தேவன் என்ன செஞ்சாரா, இதையும் இப்படிதான் சொல்ல. அதாவது திரும்பவும் சொல்றேன், ஆதியாகமம் 1-2 இந்த இடத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துலயும் பூமி என்ன செஞ்சு ஒழுங்கீனமாயிருச்சு, உலர்ந்து போயிருச்சு, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, எல்லாமே இழந்துட்டோம். ஆதியாகமம் 1-2 இருக்கிற வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. கடந்த வாரத்தில் சொன்ன என்ன வாழ்க்கை? சொர்க்க வாழ்க்கை. இப்போ சொர்க்க வாழ்க்கையாம இருக்கிறோம் நம்ம. இந்த எலும்புகளை போல தான் கிடக்கிறோம். உலர்ந்து போய் கிடக்கிறோம், நம்பிக்கை இழந்து கிடக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் கிடக்கிறோம். நரம்பெல்லாம் செத்து போச்சு, கணையமெல்லாம் செத்து போச்சு, நரம்பெல்லாம் எப்படி எலும்பெல்லாம் செத்து போச்சு. இந்த இடத்துல பாருங்க, எலும்புகள் இல்லை, நரம்புகள் இல்லை, தோளுகள் இல்லை, கடைசியில் உயிரே இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? உயிரே இல்லை. இப்படி தாங்க இருக்குது. ஆதியாகமம் 1-2 கிடக்கிறத போலதான் இந்த சுடுகாடும் கிடக்குதே. இந்த பூமி எப்படி தான் கிடக்குது? சுடுகாடாதான் கிடக்குது. இந்த பூமி எப்படி கிடக்குது? சுடுகாடாதான் கிடக்குது. அப்போ தேவன் சொல்றாரு, எசேக்கியேல் இதெல்லாம் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கேட்குற பொழுது நீரே அறிவீர் என்று சொல்றாரு. ஆனால் தேவன் இந்த அதாவது இந்த சுடுகாட்டை என்ன சொல்கிறேன்னு, அல்லது இந்த சுடுகாட்டை அல்லது இந்த எலும்புகளை அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செஞ்சாராம்? மீட்டெடுத்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? தேவன் என்ன செஞ்சாராம்? மீட்டெடுத்தாரு.
அல்லது ரீசெட் பண்ணார். அதாவது அந்த வசனம் கீழே இருக்கு பாருங்க, அந்த தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். கீழே எத்தனை 37:14 சொல்லுங்க. 37:14 என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நல்ல விளக்கமா, நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், உங்கள் தேசத்தில் வைப்பேன். இந்த இடத்துல அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, என் ஜனம் இப்போ உலர்ந்து போய் இருக்குது, சுடுகாட்ட போல இருக்குது, எல்லா நம்பிக்கை அற்று போய் இருக்குது, எல்லா எலும்புகள் ஒரு பக்கம் கிடக்குது. ஆமா, இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு எலும்புகளோட மனைவியும் கணவனும் சேர முடியாம, எலும்புகளோட சேர முடியாம அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் சிதறி கிடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், அவர் தமது ஆவியை அனுப்பும் போது எல்லா எலும்புகளோட நரம்புகளோட சேர்ந்து என்ன செஞ்சாமா, சேனையாய் மாறி நின்னுச்சு. கர்த்தர் எதையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுப்பார்னு சொல்லுங்க. ஆதியாகமம் 1 பூமியை மீட்டெடுத்துருவாரு, அடுத்து மனிதர்களை மீட்டெடுப்பாரு, விருட்சங்களை மீட்டெடுப்பாரு, அடுத்து நதியை மீட்டெடுப்பாரு, அடுத்து மெயின் குடும்பத்தை மீட்டெடுப்பார். உண்மைங்க. குடும்பமெல்லாம் சும்மா ஏதோ வந்து கணவன் அப்படி மனைவி அப்படி, அல்லது கணவன் தனியாக இருந்துக்கிட்டு மனைவி இப்படியெல்லாம் இல்லைங்க, இல்லவே இல்லை. நீங்கள் கடைசியில் எந்த இடத்துல வாசித்தாலும் ஆணும் பெண்ணுமாய். அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஆதாம் பேர் வைக்க சொன்னார்ல, இப்போ எனக்கு வெளிப்பாட்டை கொடுக்குறார். ஆதாமை பேர் வைக்க சொன்ன பொழுது ஒருவேளை ஆண் யானையும் வந்திருக்கும், பெண் யானையும் வந்திருக்கும், ஆண் சிங்கமும் வந்திருக்கும், பெண் சிங்கமும் வந்திருக்கும். அப்போது ஒருவேளை ஆதாமுக்குள்ள இதெல்லாம் ரெண்டாக இருக்கு, நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோமே, ஃபீலிங் வந்திருக்குமா வந்திருக்காதா? ஒருவேளை அப்படி கூட வந்திருக்க கூடும். அப்படி கூட எல்லாம் ரெண்டாக இருக்கு, நம்ம மட்டும் தனிமையாக இருக்கு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எனக்கு இப்போ ஒரு வெளிப்பாடு வருது. எப்படின்னா, ஒருவேளை அதுக்காகத்தான் கர்த்தர் எல்லாத்தையும் வர சொன்னாரோ, அவைகளுக்கெல்லாம் நீ என்ன செய்ய, பேரிடுவாயாக. அப்போது ஒருவேளை இவன் ஃபீல் பண்ணியிருப்பான், எல்லாம் ரெண்டாக வருது, நம்ம மட்டும் தனிமை. அதனால தான் கர்த்தர் அடுத்து யாரை உண்டு பண்ணுறாரு, ஏவாளை உண்டு பண்ணுறான். நான் சொல்கிறேன் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு நான் ஜெபிக்கிற காரியம் என்ன தெரியுமா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணை, சொல்லுங்க, ஏற்ற துணையாக தேவன் நியமித்திருக்கிறார். திரும்பவும் சொல்றேன், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சு ஏவாளை உண்டு பண்றதுக்கு ஒரே காரணம், ஆதாம் விரும்புறது போல மனைவி இல்லை, தேவன் விரும்புறதை போல என் பார்வைக்கு சரியா இருக்கும்படி. அப்போ இந்த கடைசியில கர்த்தர் எதை மீட்டெடுக்க போறாரு, குடும்பத்தை. உண்மை, குடும்பத்தை கர்த்தர் கண்டிப்பாக மீட்டெடுப்பார் நிச்சயமாய். குடும்பங்களை கர்த்தர், இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. ஏன்னா இது யாருடைய தந்திரம், பிசாசுடைய தந்திரம். இது பிசாசுடைய தந்திரம். குடும்பத்தை பிரித்து வைக்கிறது பிசாசுடைய தந்திரம். இல்லை, இந்த குடும்பத்தை தேவன் என்ன செய்ய போறாரா, மீட்டெடுக்க போறார். அதனால தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், எலும்புகளோட ஆதாமுடைய விலா எலும்பு இப்போ செதறி கிடக்குது, அந்த எலும்பை கொண்டு வந்து ஆதாமோட இணைக்க போறார். ஆமென் என்று சொல்லலாம். எலும்புகளோட நரம்புகளோட திரும்ப சொல்ற, சுடுகாடா இருந்த இந்த இடத்தை, ஆமென் என்று சொல்லாமா, சுடுகாடா இருந்த இந்த இடத்தை கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணினார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை ரீஸ்டோர் பண்ணினார், ரெண்டாவது அந்த தேசத்தை கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் கொண்டு வந்து எங்க நாட்டுவேன்னு சொன்னாரு. இஸ்ரவேல் தேசத்துல ஒருவேளை இப்ப அவங்க சிறைப்பட்டு கிடக்கலாம், பாபிலோனுக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை அங்கிட்டு இருக்கலாம், மனிதர்களால நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். இல்லை எசேக்கியேல், இல்லை, திரும்பவும் நான் என்ன செய்ய போறேன், அவர்களை கொண்டு வந்து என்ன செய்வேன், அந்த தேசத்தில் அல்லது அவர்களோடு கூட நான் என்ன செய்வேன், நாட்டுவேன். அவர்களுக்கு நியமித்த ஸ்தானத்தில் அவர்களை கொண்டு வந்து நான் நாட்டுவேன். இன்னொன்று இந்த இடத்துல சொல்லா, சிதைந்து போனது எலும்புகள் எல்லாம் எப்படி கிடக்குதாமா, செதஞ்சு போய் கிடக்குது, நரம்புகள் செதஞ்சு போய் கிடக்குது, மண்டையோடுகள் இந்த சுடுகாட்டில் அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் செதைந்து போய் கிடக்கிறது. அந்த இடம் முழுவதையும் தேவன் உயிர்ப்பித்தார். ஆமென் என்று சொல்லலாமா. அந்த இடம் முழுவதையும் நான் அப்படியே சொன்னது போல ரீஸ்டோர் பண்ணினார் தேவன், ரினியூ பண்ணினார், ரீசெட் பண்ணினார். ஆமென் என்று சொல்லலாமா. ஆமென். தேவன் என்ன செஞ்சாரா, அந்த இடத்தை மறுபடியும் தேவன் என்ன செஞ்சாரா, புதுப்பித்தாரு. முதல்ல சொல்றாரு, நரம்புகளை பார்த்து சொல்லு. என்ன சொல்றாரு, அந்த 4வது வேதவசனமா வாசிங்க பார்க்கலாம்.
4வது வேதவசனம் வாசிமா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை. என்ன சொல்றாரு? இந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் உரை. அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேளுங்கம்மா. எந்த எலும்புகளாமா? உலர்ந்த. நல்லா எந்த எலும்புகளாமா? எந்த எலும்புகளாமா? நான் சொல்றேன் உலர்ந்த எலும்புகள். சொல்லுங்க, எந்த எலும்பு? நான் சொல்றேன் உலர்ந்த எலும்புகளுக்கே காது இருந்ததுல. முழிக்கிறீங்க பாருங்க. சொல்லுங்க, நான் காது இருந்ததா இல்லை? ஏன்னா உலர்ந்த எலும்பு, அது எந்த எலும்பு? நல்ல வார்த்தை சொல்ல. அந்த எந்த எலும்பு? அந்த உலர்ந்த எலும்புக்கே காது இருந்துச்சுன்னா என் கணவனுக்குள்ள காது இருக்காதாங்க? அல்லது என் மனைவிக்குள்ள காது இருக்காதா? இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பிள்ளைய பார்த்து சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன். ஏனெனில் வார்த்தையானது எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அடுத்து என்னது? ஆவியாயும், வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் அக்கினியாயும் இருக்கிறது. எபிரேயர்ல வாசிக்கிற 12 வல்லமையும் அக்கினியுமாயும் இருக்கிறது. அப்போ பேசுமா. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. நமக்குள்ள எதைய இந்த 6ஐயும் அல்லது இந்த 7ஐயும் கர்த்தர் புதுப்பிக்கணும்னா எந்த மனுஷன் எழும்பணும் நமக்குள்ள? ஆவிக்குரிய மனுஷன். இன்னொரு அந்த மனுஷனுக்கு பேர் என்னது? பேசுமாத்துமா. இப்போ எசேக்கியேல்ட்ட சொல்றாரு, எசேக்கியேலே நீ உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன செய்ய? பேசு. என்ன சொல்றாரோ கீழ்ப்படிங்க. பேசுனா பேசு. ஆண்டவரே, நான் பேசுனா அது செத்து போய் கிடக்குது. நானெல்லாம் சொல்லி என் புருஷன் திருந்துவாரா? நானெல்லாம் சொல்லி என் மனைவி திருந்துமா? அது கிடக்குது. நான் சொல்லி என் புள்ள திருந்துமா? நானெல்லாம் சொல்லி நான் மாற்ற வருமா? இல்லை, பேசுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென் என்று சொல்லமா. பேசு. பேசிட்டே இரு. நான் சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயத்தை அப்படிதான் சொல்லிட்டே இருப்பேன். இப்படிதான், இதுதான். நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைக்கு நடுவில் வசனத்தை போட்டுருங்கிற. நான் இதை ஏற்கனவே எங்க ஆமா அது வேற ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன். ஆமாம், ஒருவேளை கணவனோ மனைவியோ இப்படி அப்படி இருந்தாங்கன்னா உடனே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமாம், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். யாருக்கு சொல்லணும்? குடும்பங்களுக்கு சொல்லணும், மனைவிக்கு சொல்லணும், கணவனுக்கு சொல்லணும். தோட்டத்தை பண்படுத்தணும், முதல்ல காக்கணும். பிள்ளைக்கு சொல்லுங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி சொல்லிகிட்டே இருங்கிற. நான் அது கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையாம சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் அந்த வார்த்தை கிரியை செய்ய நான் பார்த்துருக்கிறேன். ஆமென் என்று சொல்ல, அந்த வார்த்தை கிரியை செய்யுங்கிற. நான் சுகம் உண்டாகும்னு சொல்கிறேன். நான் வியாதி பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் கணையமே நீ உயிரடைவாயாக, என் ஹார்ட்டே நீ உயிரடைவாயாக, என் எலும்பே உயிரடைவாயாக, என் நரம்பே உயிரடைவாயாக. சொல்லுமா. பேசிட்டே இரு, பேசிட்டே இரு, பேசிட்டே இரு. நீங்க யாரு? இப்ப சொல்லுங்க. உங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துற, நீங்க யாரு? பேசுமாத்துமா. ஒண்ணு அதவே சொல்லுங்க. நீங்க யாரு? நல்லா சொல்லுங்க. நீங்க யாரு? பேசுமாத்துமாமா. நான் திரும்பவும் சொல்றேன், ஆதியாகமம் 1:2 இந்த 7 காரியம், இந்த 7 காரியமும் இழக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ஒரே ஒரு காரியம், தேவன் மனிதனை பேச வைத்தார். ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அந்த ஜீவ சுவாசத்துக்கு பெயரே என்னது? பேசுமாத்துமா. அப்ப நீ பேசு. நீ பேசிட்டே இரு. நரம்ப பார்த்து பேசு, எலும்ப பார்த்து பேசு, உன் கண்ணை பார்த்து பேசு, உன் வாயை பார்த்து பேசுமா. கர்த்தர் சொல்றாரு, பேசு மகளே. இந்த இடத்துல சொல்ற உலர்ந்த எலும்புகளே, நல்லா சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகளே. எதிர்த்து எசேக்கியேல் எதிர்த்து பேசவே இல்லை. அதை எப்படி ஆண்டவர்? அது காது இருக்கா, கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா? அப்படியெல்லாம் எசேக்கியேல் கேட்கல. நீங்க பேச சொன்னீங்க, நான் பேசுறேன். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அவர் எப்படி ஊதுன்னு சொல்றாரோ, அதாவது நம்ம ஊதுகுழலாம் மாறணும். கர்த்தருக்கு எப்படி மாறணும்? பக்கத்தில் கர்த்தர் சொல்லு, கர்த்த பிடிங்களே. நீங்க கர்த்தருக்கு ஊதுகுழலே. நல்லா சொல்லுங்க. அவர் எப்படி ஊத சொல்றாரோ, எப்படி ஊத சொல்றாரோ அப்படி நீங்க ஊதுங்க. நீங்க கர்த்தருக்கு ஊதும் குழல். ஆமென். அவர் உங்களை எப்படி பேச சொல்றாரோ அல்லது எப்படி கட்டளையிட சொல்றாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை கட்டளையிடுங்கள். அதாவது என்னன்னா, இப்போ எசேக்கியேல் பேசுறாரு. அப்படி பேசுகிற பொழுது, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுகிற பொழுது, அந்த இடத்துல வாசிக்கிற ஒரு இறைச்சல் வந்ததா. அந்த வசந்த வாசிங்க. ஆமாம், மேலே இருக்கும் பாருங்க, இறைச்சல் வாசிங்க. எத்தனை? 7. நான் கட்டளிட்டபடியே
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? நல்லா சொல்லுங்க, என்ன உண்டாயிற்று? நல்லா சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க, என்ன ஆயிற்று? இரைச்சல். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் வேலை செய்ய தொடங்கி விட்டார். நல்லா கறந்தட்டுமா? நல்லா கறந்தட்டு, நல்லா கறந்தட்டு, நல்லா கறந்தட்டு. கர்த்தர் வேலை செய்ய தொடங்கி விட்டார். எப்ப தெரியுமா? நீங்க கட்டளை இட்ட பிறகு, நீங்கள் பேசும் ஆத்துமாவாய் மாறின பிறகு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. சொல்லுமா. ஒருவேளை நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், ஒருவேளை ஒரு சில காரியங்கள் டிலே ஆகிறத போல இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு சில காரியங்கள் டிலே ஆகிறத போல இருக்கும். டிலே ஆகுதுன்னு தயவு செய்து நிறுத்திடாதீங்க. திரும்ப என்ன பண்ணிட்டே இருங்க? பேசிகிட்டே இருங்க. ஏன் ஒரு சில காரியம் டிலே ஆகுதுன்னு நான் ஏற்கனவே இதை பிரசங்கித்திருக்கிறேன். என்னன்னா, அதாவது நமக்குள்ள தேவன் முதல் ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, பேசும் ஆத்மாவாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ பிசாசு எனக்குள்ள தேவனை குறித்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை, அது நெகட்டிவ் தாட்ஸை எனக்குள்ள வச்சபடினாலே, தேவனை குறித்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் எனக்குள்ள இதுவரைக்கும் வளர்ந்து கொண்டு இருந்தது. ஜோமணி என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணமே என்ன பிரயோஜனம்? உபவாசம் இருந்தோமே என்ன பிரயோஜனம்? கண்ணீர் சிந்தி ஜெபிச்சோமே இப்போ எனக்குள்ள எந்த தாட்ஸ் வளர்ந்துட்டு இருக்குது? நெகட்டிவ். யாரை குறித்து? தேவனை குறித்த தவறான நெகட்டிவ் எனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ அதை ஓவர் கம் பண்ணி இப்போ ஜீவ சுவாசம் எனக்குள்ள எழும்பி அது இப்போ வெளியே வரக்கும் கொஞ்சம் லேட் ஆகுதுங்கிற. எங்கள் மக சொன்னா, நான் ஒரு விஷன் பார்த்தேன், நான் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி. ஆமாம், அவங்க ஆவிலேயே உணர்ந்தாங்களே இது எனக்கு 9 மாதம்னு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அம்மா அப்போ நீ என்ன பண்ணிட்ட? நீ இவ்வளோ நாள் ஜோம் பண்ணதால என்ன ஆயிடுச்சு? 9 மாதமாக மாறிடுச்சு. சீக்கிரம் நீ பெற்றெடுக்க போகிற. உன் சூழ்நிலைகள் மாறப்போகுது. இவ்வளோ நாள் எதெல்லாம் வாழ்க்கையில் நீ கருத்தரிச்சியோ, எதெல்லாம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஜெபித்து கொண்டு இருந்தாயோ, இனி அதை நீ பெற்றெடுக்க போகிற. அப்போது 10 மாதம் குழந்தைன்னா கொஞ்சம் டிலேவாகும். அதுக்காக வளரலைங்கிறதுக்காக வெட்டி எடுத்துடவா முடியும்? எண்ணிட்டேரு, பேசிட்டேரு. நான் அடிக்கடி சொன்னேன், ஒரு சில காரியங்கள் கருத்தரித்து அதை நம்ம செயல்பட பெற்றெடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக எனக்கு அற்புதம் நடக்கலேன்னு சொல்லி பேசுறத நிறுத்திடாதீங்க. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், எசேக்கியேல் கட்டளையிட்ட பின்பு என்ன ஆயிட்டாமா? இரைச்சல் உண்டாயிட்டு. வாசிமா அடுத்து. இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்ல. இப்ப எல்லாமே நடந்துருச்சு. இப்போ நான் தீர்க்கதரிசனம் உரைத்த உடனே அல்லது கட்டளிட்ட உடனே எலும்புகளோட சேர்ந்தது, நரம்புகளோட சேர்ந்தது, எல்லா வேலையும் நடந்துருச்சு. ஆனால் என்ன இல்லை? ஜீவ ஆவி இல்லை. எந்த ஆவி இல்லை? அப்போ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜீவ ஆவிக்கு நீ எதை கட்டளையிடு? திரும்ப சொல்லுங்க. ஜீவனை கட்டளை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆவியே எழும்பு, ஜீவனே எழும்பி வா அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பார்க்கல, எத்தனாவது? 9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி, நல்ல விளக்கமா, ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று. எப்படியாமா? எல்லாம் உண்டாயிடுச்சுங்க, ஆனா என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இதை நான் எதற்கு ஒப்பிடுகிறேன் என்றால், ஜீவ ஆவி இல்லை. இந்த உலகத்துக்குள்ள என்னதான் இல்லை? ஜீவ ஆவி இல்லைங்க. எல்லா ஆவியும் இருக்குது, எந்த ஆவி இல்லை? ஜீவ ஆவி இல்லை. இப்போ உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் முதல்ல எழும்பணும். ஆமாம் என்ன சொல்லுவோம். இப்போ நமக்காக மட்டும் பேசுகிறேன். ஒன்னொன்று இந்த இடத்துல போன வாரமே சொன்னேன். நான் இது எந்த அளவுக்கு நீங்கள் போன வாரத்தில் பேசுனதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். 4 திசை அப்படின்னாவே நான் போன வாரம், அதாவது ஏன்னா நதி, எத்தனை நதி? 4 என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னேன். பத்தியா நினச்சேங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உலகளாவின்னு சொன்னேன் நான். உலகளாவியா
நாலுனாவே உலகத்துக்கு முழு பூமிக்கு அன்ற அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? 4 திசைகளிலிருந்து. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காற்று வீச போகுது. அந்த காற்று 4 திசைக்கும் வீச போகிறது. அது பூமி முழுவதும் ஒரு பெரிய ஜீவ காற்றாய் வீசி பூமி முழுவதையும் தேவன் ஒரு எழுப்புதலுக்குள்ள கொண்டு வர. நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டுங்க, நல்ல ஒரு ஜீவ காற்று, ஜீவ காற்று, ஜீவ காற்று, ஜீவ காற்றை வீச பண்ண போகிறார். யாரை கொண்டு? கொண்டுங்க. நல்ல வேளை நான் எசேக்கியேல்னு நினைச்சேன். இந்த இடத்துல சொல்றாரு, எசேக்கியேலை பார்த்து 4 திசைக்கு என்ன செய்ய? நல்லா வளர்ந்துருக்கீங்கம்மா, ஓகேம்மா, ஆமாம் உங்களேன்னு சொல்லிட்டீங்க பாருங்க. அதனால் நிச்சயம் நான் ஒரு எசேக்கியேல் சொல்லுங்க, நான் ஒரு எசேக்கியேல், நான் ஒரு எசேக்கியேல். ஏன்னா எனக்குள்ள இன்றையிலிருந்து எந்த மனுஷன் எழும்ப போறான்? குட், சூப்பர். ஆவிக்குரிய மனுஷன் எந்த ஆத்துமா? பேசும் ஆத்துமா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனுக்கு கர்த்தர் சொல்றாருமா, உனக்குள்ள இந்த மனுஷனை எழுப்பி விட்டுருவோம். இனி இந்த மனுஷனை, ஆமாம், இனி இது வரைக்கும் ஒருவேளை இந்த மனுஷன் இதுக்குள்ள, அதாவது பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, மீறுதலுக்குள்ள இந்த மனுஷன் அடங்கி ஒடுங்கி கட்டப்பட்டவனா இருந்தான். நல்லா விளைங்க, இந்த மனுஷன் அடங்கி ஒடுங்கி கட்டப்பட்டவனா இருந்தா வேதத்தில் வாசிக்கிற பொழுது இயேசு அந்த கல்லறையின் இடத்திற்கு வந்து லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா, சொல்லுங்க, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த கட்டப்பட்டிருந்த அந்த மனுஷன் என்ன செஞ்சானா? ஆமாம், வெளியே வந்தா அவனோட உடம்பெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜாக்லினுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை இன்னைக்கு நான் கட்டவிழ்க்கிற. சொல்லுமா, நான் இன்னைக்கு, நீ சொல்லு கட்டவிழ்க்கிற, நான் கட்டவிழ்க்கிற. பேசும் ஆத்மாவே உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். பேசும் ஆத்மாவே உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். இன்றையிலிருந்து நீ எதை ஆவியானவரோட இணைஞ்சு பேசுகிறாயோ அது பூமிக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். என் கணவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும், என் பிள்ளைக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும், எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். என் தரித்திரம் மாறும், என் வியாதி மாறும், என் சரீர உறுப்புகளுக்குள்ள ஜீவன் வருது. ஜீவ சுவாசம், ஜீவ சுவாசம், ஜீவ சுவாசம் எனக்குள் உண்டாகிறது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? தெரிகிறாரான்னு பாருங்க. ஆவிக்குரிய மனுஷன் தெரியணும். ஆமா, அந்த வைராக்கியத்தோட போயிருங்கம்மா. எந்த மனுஷன் எழும்பணும்? எந்த மனுஷன்? எந்த ஆத்துமா? நீங்க எந்த ஆத்துமா? நீங்க எந்த ஆத்துமா? பேசும் ஆத்துமாவா தான் இருந்தீங்க. ஆனா எப்போ இந்த கனியை சாப்பிட்டோமோ அப்பவே இந்த பேசும் ஆத்துமா செத்து போயிருச்சு. எப்போ அந்த ஆத்துமா மறுபடியும் உயிர் அடைஞ்சிச்சு? அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும், ஆமா, ஏன்னா இந்த ஆத்துமா ஜீவாத்துமா. அதாவது தேவன் என்னை மண்ணினால் உண்டு பண்ணி ஜீவ சுவாசத்தை எனக்குள்ள ஊதினாரு. நான் ஜீவ ஆத்மாவாக தான் இருந்தேன், எனக்குள்ள ஜீவன் இருந்தது. ஆனால் அந்த கனியை சாப்பிட்டனால அந்த ஜீவன் செத்து போச்சு. அந்த ஜீவனை கொடுக்கத்தான் யார் வந்தா? ஏசப்பா வந்தாரு. இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண இப்போ இந்த ஜீவ ஆத்மா உயிர் பெற்றுச்சு. ஆனால் வெளியே வரல ஒன்றும். அந்த ஆத்மா இன்னும் என்ன ஆகலை? செயல்படலை. ஆனால் இன்றையிலிருந்து இந்த பேசும் ஆத்மாவை தேவன் எனக்குள்ள என்ன செய்ய போறாரா? பலனடைய பண்ண போறாரு. அதாவது எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த வசன நரம்புகள் வாசிங்கம்மா. ஆமா, எசேக்கியேல் 37:6. 37:6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். 4 சொல்றாரு. எது சொல்றாரு? நரம்பு, அப்புறம் மாமிசம், அப்புறம் தோல், அடுத்து ஆவி. இந்த 4 காரியம் எனக்குள்ள வேணும். ஆமேன்னு சொல். அதாவது இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் எனக்குள்ள எழும்புறதுக்கு 4 காரியம். சொல்லுங்க, எத்தனை காரியம்? நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. 4 காரியம். என்னென்னவாமா? நரம்பு, மாமிசம், தோல், ஆவி. ஆமா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நரம்பு என்பது எதுக்கு அடையாளம்னா விசுவாசம். ஆமேன் என்று சொல்லுவார். அதாவது எனக்குள்ள இனி விசுவாசம் எழும்ப போகுது. இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, அந்த ஆவிக்குரிய மனுஷன் அல்லது பேசும் ஆத்துமா எனக்குள்ள எழும்புறதுக்கு எனக்குள்ள முதலாவது என்ன வருதாமா? நரம்புகள் உண்டாகுது. சொல்லுங்க. அதாவது இந்த நரம்புகள் எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு மனுஷனா அல்லது ஒரு சேனையா மாறுது.
அப்போ எனக்குள்ள அடங்கி ஒடுங்கி கட்டப்பட்டு நசுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கிற என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் இப்போ என்ன முதல்ல உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு முதல்ல என்ன வேணும்? விசுவாசம். ரெண்டாவது நரம்பு. ரெண்டாவது என்னன்னா மாமிசம் என்று சொன்னால் நரம்பு என்று சொன்னால் இல்லை, நரம்பு என்றால் நம்பிக்கை. சொல்லுங்க, நரம்பு என்றால் நம்பிக்கை, மாமிசம் என்றால் விசுவாசம், தோல் என்றால் அன்பு. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. ஆமென் என்று சொல்லுங்க. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. உயிர் என்றால் ஜீவன். உயிர் என்றால் என்ன அர்த்தம்? ஜீவன். அப்போ எனக்குள்ள செத்து போய் கிடக்கிற இந்த ஆவிக்குரிய மனுஷன், செத்து போய் கிடக்கிற இந்த பேசும் ஆத்மா எனக்குள்ள உயிரடையினா முதல்ல எனக்கு நம்பிக்கை. சொல்லுங்க நல்ல வாய்களை திறந்து. அடுத்து விசுவாசம், மூணாவது அன்பு, நாலாவது ஜீவன். இந்த 4 ஒன்று சேர்ந்தாதான் எனக்குள் பேசும் ஆத்மா எழும்பும். இப்போ சொல்லுங்க, என்னென்ன சேரணும் உங்களுக்குள்ள? நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, ஜீவன். இந்த 4 ஒன்று சேர்ந்தாதான் உங்களுக்குள் ஆவிக்குரிய மனுஷன் எழும்புவா. ஆமேன் என்று சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ள வரணும்? அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நான் கொண்டு வரேன். இப்போ திரும்ப சொல்லுங்க, நான் ஒரு மனுஷனா அல்லது ஆவிக்குரிய மனுஷன், அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஜீவன் எனக்குள்ள செத்து போயிருந்தது, இந்த ஆவிக்குரிய மனுஷன் எனக்குள்ள செத்து போயிட்டா. ஆனா ஏசப்பா எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டபடினாலே, அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்றனாலே இந்த ஜீவ மனுஷன் எனக்குள்ள எழும்பிட்டா. ஆனா இன்னும் வெளியே வரல. இப்போ இந்த வெளியே வர்றதுக்கு என்னென்ன வேணுமாமா? இந்த 3: நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, ஜீவன். இந்த 4 எனக்குள்ள அப்படியே வர 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 இந்த ஆவிக்குரிய மனுஷன் வெளியே வரப்போறா. இனி எண்ணிலிருந்து எந்த மனுஷன் தான் வெளியே வரணும்? ஆமா, என் மாமிச மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டா. சொல்லுங்க, என் மாமிசிக மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டா. எனக்குள்ள எந்த மனுஷன் எழும்பணும்? ஆவிக்குரிய மனுஷன் எழும்பணும். இதை இன்னொரு பகுதியில் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல விளக்கமா சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கப்பா, யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த இடத்துல வாசிக்கிறோம் யோபுவினுடைய, அதாவது இந்த முழு சாப்டர்னுடைய, அதாவது இந்த யோபுத்தினுடைய முழு சாப்டரையும் இந்த 5 வசனத்தில் அடக்கிடலாம். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, முதல்ல 8வது வேத வசனமா 8ல் என்ன சொல்றாரு? உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தது. அழகா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, தேவன் ஆதாம முதல்ல உண்டு பண்ணாரா, சூரியனை முதல்ல உண்டு பண்ணாரா? ஆதாம முதல்ல உண்டு பண்ணாரா, சந்திரனை உண்டு பண்ணாரா? அதாவது இப்படி சொல்லலாம், மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் யாரை உண்டு பண்ணா. அதாவது பகலில் சூரியன் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். பகலில் சூரியன் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். இரவில் ஆதாம் கொஞ்சம் தூங்குவா, அதனால் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்காக. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனை தேவன் எப்படி நேசிக்கிறார். பகலில் அவனுக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். இரவில் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் லைட் வெளிச்சமாக இருக்கணும். அதனால் எதை உண்டு பண்ணு? சந்திரனை கொஞ்சம் என்ன வாட்ஸ் சொல்லுவா? 0 வாட்ஸ் வல்பை போல் சந்திரனை. எதுக்கு இதை சொன்னால், இந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். அப்போது தேவன் மனுஷனுக்கு வேண்டியதை எப்படியெல்லாம் உண்டு பண்ணிக்கிறார். அப்போது ஆதாமுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எதை உண்டு பண்ணாரு? ஆதாமை உண்டு பண்ணினார். அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, உம்முடைய கரங்கள் என்னையும் அப்படிதான் சொல்கிறாரு, எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, யோபு என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்னை படைச்சிங்க, அதுக்கப்புறம் முதல்ல எனக்குரிய எல்லாவற்றையும் படைச்சிங்க, என்ன படைச்சிங்க. அடுத்து பாருங்க, அடுத்த வேத வசனம், களிமண்ணை போல
வாசிங்க வேகம் என்னோட கணிதனை இணைங்க போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். எல்லாத்தான் படைச்சிருந்தீங்க, என்னைய எனக்கு வேண்டியதை படைச்சிங்க, என்ன படைச்சிங்க, எனக்கு வேண்டியதை படைச்சிங்க, கடைசியில் என்ன ஆயிட்டீங்க, என்ன தூளாக போக பண்ணிட்டீங்க அப்படின்னு என்னன்னா, அதாவது எனக்குரிய எல்லாவற்றையும் படைச்சிருந்தீங்க. ஆதியாகமம் 1:2 3ஆம் அதிகாரத்துலேருந்து எல்லாம் தூளா போயிருச்சு. என்ன ஆயிடுச்சாமா, எல்லாம் தூளா போயிருச்சு. அப்போ தூளாய் போயிருச்சுன்னு விடாம மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுனீங்களாமா, 11ஆவது வேதவசனம், தோளையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இணைத்தீர், எனக்கு ஜீவனை தந்து. ஓகேவா, வந்துருச்சா? எதில் இருந்த மாதிரி எசேக்கியேல் 37 இருந்தது போல், அதாவது ஷார்ட்டாக சொல்கிறேன், யோபு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உரியதை எல்லாவற்றையும் முதல்ல படைச்சிங்க, அடுத்து என்ன படைச்சிங்க, எல்லாத்தையும் அழிய பண்ணிட்டீங்க. ஆனால் மறுபடியும் நரம்பை உண்டு பண்ணினு, மறுபடியும் என்ன செஞ்சீங்க, ஜீவனை உண்டு பண்ணி என்னை மறுபடியும் வாழ வைத்தீர். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, யோபு முதல்ல நல்லா இருந்தாரா இல்லையா? எத்தனை 14,000 ஆடுகள், ஆமாம் 500 ஒட்டகம், ஆமாம் அதெல்லாம் தெரியும், ஆமாம் எத்தனை பிள்ளைகள் 7. அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல யோபுவினுடைய வாழ்க்கை நல்லா இருந்தது, அப்புறம் செதஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் என்னது, இது மறுபடியும் தேவன் உயிர்ப்பித்தார். ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ அதே போலதான் முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, நல்லா தான் இருந்தது. எப்போ ஆதியாகமம் 1:2 நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, செதஞ்சிருச்சு. ஆனால் மறுபடியும் கர்த்தர் பேசும் ஆத்துமாவே. ஏன்னா யோபு பேசிட்டே இருந்தா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு செய்யற அற்புதங்களை அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். அப்ப நீ சொல்லுமா, ஒருவேளை உன் லைஃப் எப்படி வேணாலும் இப்போ இருக்கலாம், இல்லை என் லைஃப் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நானும் என் கணவனும் இசைந்திருப்போம், நானும் என் மனைவியை இசைந்திருப்போம், நான் என் குடும்பமும் நானும் என் வீட்டாரும் என்றால் சொல்லுமா கர்த்தரையே துதிப்போம். ஆமாம், இப்படியே வாழ்ந்து செத்து போயிடுவேன்னு சொல்லாதீங்க. உங்கள் வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், உங்கள் வாய் வார்த்தை. நீங்கள் எந்த ஆத்மாவாமா, பக்கத்தில் கருத்து பிடிங்க, இன்னையிலேருந்து உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. பேசுகிறத கவனமாக பேசுங்க. எருமை மாடு பண்ணி இப்படியெல்லாம் உங்கள் பிள்ளையை திட்டிடாதீங்க. நல்லா சொல்லு தம்பி, நல்லா சொல்லு. அப்படியெல்லாம் ஆமாம் திட்டாதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளை அப்படியே மாறிட போகுது. உண்மைமா? ஏன்னா நீங்க யாரு? உங்க வார்த்தையில் வல்லமை உண்டு. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று சொல்லு. என் பிள்ளை ஒரு எஸ்தரை போல, என் பிள்ளை ஒரு நெகேமியா போல, என் பிள்ளை ஒரு எஸ்தரை போல, என் பிள்ளை ஒரு தெபோரால போல உலகத்தை கலக்குகிறவர்களா, ஜான் வெஸ்லியை போல, சார்லஸ் வெஸ்லியை போல, ஆமா ஜார்ஜ் ஒயிட் வில்டுவ போல, ஆமா தேவனின் பிள்ளையை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சொல்லுமா. ஆமாம், என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா 10 வசனம் சொல்லுன்றது. ஆமாம், அதனால உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த லீவு நாளில் உட்கார வச்சு வசனத்தை எழுத வைங்க. பரவாயில்ல, 10 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 வசனம் எழுதுனா 10 ரூபா இருந்தால் வச்சுக்கோ. உண்மைம்மா, நாங்கள் இப்படி தான் பிள்ளைகளை வளர்த்தணும். லீவு நாளில் உட்காந்து, ஆமாம் இப்படியெல்லாம் பிள்ளைகளால் நடக்கல விட மாட்டோம். நான் அப்படியே ஒரு சாட்சி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திருச்சியில் நடந்தது. ஃபஸ்ட் நாள் பாடிட்டுருக்கிறேன், நான் அப்படியே சாட்சி சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் பாடிட்டுருக்கிறேன். அவள் ஜோஸ்லினாட்டா தானே என் பிள்ளை இருப்பா. நான் பாடிட்டுருக்கிறேன், ஏன்னா எல்லோரும் என் மேலே கோபமாக இருக்கிறாங்களா. நான் பாடிட்டுருக்கிறேன், என் பிள்ளை வந்து பக்கத்தில் நின்று மைக்கை பிடிச்சி இழுக்கிறான். யாருமே வந்து தூக்கலை, ஏன்னா என் மேலே கோபமாக இருக்காங்களே, யாருமே தூக்கலை வந்து. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை மைக்கை பிடிச்சி பாடுற அளவுக்கு கர்த்தர் வச்சுருக்கிறார். ஆமாம், என்னென்னு சொல்லாமல் நல்லா ஆராதிக்கிற பிள்ளையா, நல்ல கீபோர்டு, உங்களுக்கு தெரியும் கீபோர்டு போடுற பிள்ளையா கர்த்தர் மாற்றிடா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, உன் பிள்ளைய திட்டுறதை கூட வசனத்தை சொல்லுமா. உண்மைம்மா, திட்டினாலும் கூட என்ன செய்யுங்க, வசனம் சொல்லுங்க. இப்படி வசனத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமேன் என்று சொல்லாமல். ஏன்னா நீங்கள் யார், நல்லா சொல்லுங்கள், நீங்கள் யார்? பேசும் ஆத்துமா. இன்னைக்கு எந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது? உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் என்ன செஞ்சுக்கிறா, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறா. ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ யோபுவின் வாழ்க்கை முதல்ல நல்லா இருந்தது, அப்புறம் செதஞ்சு போச்சு. ஆனால் யோபு எதைத்தான் பேசினா, நாவினால் கூட எதை பேசல, பாவம் குறித்து பேசல, நாவினால் கூட தேவனை என்ன செய்யல, முறுமுறுக்கல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, ஒரு எசேக்கியேலை போல இந்த பூமியை நீ என்ன செய்யணும், மறுசீரமைக்கணும். யாரை கொண்டு? உங்கள் வாய்களை கொண்டு சொல்லுங்கள். அவங்க யாரை கொண்டு? இன்றைக்கி கர்த்தர் என்ன தெரியுமாம்மா இன்றைக்கி எதிர்பார்க்குறாரு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல, அல்லது ஒரு பெரிய திரளான கூட்டத்தை எதிர்பார்க்கல. ஒரே ஒரு பேசும் ஆத்துமாவன். எசேக்கியேல் ஒரு மனுஷன் போதுமா? ஒரு மனுஷன் போது. அந்த ஒரு மனுஷனாகிய எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியை மறுசீரமைக்க போறார், அல்லது ரீஸ்டோர் பண்ண போறார், அல்லது ரீசெட் பண்ண போறார், ரினியூ பண்ண போறார். காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறார். யார் அந்த எசேக்கியேல்? சொல்லுங்க. நான் இருக்க ஆண்டவரே, நான் வரேன் இந்த பூமியை மறுசீரமைக்க, அல்லது இந்த பூமியை ஆண்டவரே மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு நான் வரேன். ஒவ்வொருவருக்குள்ள ஜீவனை கொடுக்க, ஜீவ சுவாசை காற்றை ஊதுகிறதுக்கு, அல்லது ஜீவனை கட்டளையிடுகிறதுக்கு. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, ஒரு எசேக்கியேலாய் நீ மாறணும். யாரை மாறணுமாமா? திரும்பவும் சொல்கிற, ஆதியாகமம் 1:2 போலதான் இந்த உலர்ந்த எலும்புகள் சிதைந்து போய் கிடந்தது. ஆனால் எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மறுசீரமைத்தார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் இந்த பூமியை மறுசீரமைக்கிறதுக்கு எந்த மனுஷனா நம்ம மாறணுமாமா? ஆவிக்குரிய மனுஷனாய் மாறணும். எந்த ஆத்துமா? நல்லா சொல்லுங்க. எந்த ஆத்துமா? திரும்பவும் சொல்கிறேன், ஆதியாகமம் 1:2 தேவன் மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பேசும் ஆத்துமா. சொல்லுங்க, ஒரு பேசும் ஆத்துமா. அன்றைக்கு ஆதாம் தேவனுக்கு தேவை. ஆதாமை கொண்டு தேவன் என்ன செஞ்சாரா? உண்மைங்க. அதாவது இப்படி சொன்னார், அதாவது தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எந்த கொள்ளை இருந்தால் எப்போ எங்கே மண்வெட்டி இருந்துச்சு, கடப்பாறை இருந்தது. ஆனால் ஆதாம் பேசினானா? பேசி பூமியை பண்படுத்தினான், பேசி எல்லாவற்றையும் பண்படுத்தினான். கிழக்கே பாய்கிற தண்ணீர் ஜீவ விருட்சத்துக்கு பாயட்டும், மேற்கே பாயிற தண்ணீர் அந்த ஜீவ விருட்சத்துக்கு பாயட்டும் அப்படின்னு வாயினாலேயே இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த ஆவிக்குரிய மனுஷனை உங்களுக்குள்ள எழுப்பியே தீரணும். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போ யாரா மாற போறோம்? எசேக்கியேலாய், ஆவிக்குரிய மனுஷனாய், அல்லது பேசும் ஆத்மாவா? அப்போ இப்போ நான் ஒரு எசேக்கியேலா இந்த பூமியில செயல்பட விரும்புகிறேன்னா, ஒரே ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்குள் இன்றைக்கு வைக்க போறார். எத்தனை பேர் வாஞ்சறீங்க? இந்த அனுபவம் இருந்தால் போது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இந்த அனுபவம் இருந்துட்டா போது, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் அல்லது பேசும் ஆத்மாவாக செயல்படுத்த போறார். என்னன்னா, வாசிப்போம். எசேக்கியேல் 37:1 மறுபடியும் வாசிமா. வேகமா. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. போதுமா? என்ன ஆக்குனாராமா? ஏன்னா இப்போ எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? இல்ல மாமிசீயத்தில் எங்க இருக்கிறாரு? பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறாருமா. அப்படி தானே சொன்னேன். அதாவது எசேக்கியேல் சிறையிருப்பில் பாபிலோனுக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த மனுஷனுடைய ஆவியத்தான் கர்த்தர் எடுத்துட்டு வந்தார் இந்த சுடுகாட்டுக்கு. இப்போ புரிஞ்சிருச்சாமா? ஓகே. அதாவது எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாரு. ஆனா இந்த மனுஷனுடைய ஆவியைத்தான் கர்த்தர் எடுத்துட்டு இந்த சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அல்லது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு. அதே மாதிரி போன வாரம் பேசுறது அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு போனார், ஆவிக்குள்ளாக்கி. நல்ல விளக்க எதுக்குள்ள? அதாவது கேத்ரின் குல்மால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுடைய மீட்டிங்ல எல்லாம் கேத்ரின் குல்மால் பயங்கரமான ஒரு எழுப்புதல் வீராங்கனை. அவங்களுடைய மீட்டிங்கில் தான் பென்னிகின் ரட்சிக்கப்பட்டார். யார் ரட்சிக்கப்பட்டான்? பென்னிகின் அவங்களுடைய மீட்டிங்கில் தான் ரட்சிக்கப்பட்டார். அப்போ அந்த கேத்ரின் குல்மால் மீட்டிங்ல எல்லாம் என்ன நடக்குன்னா, ஏன்னா அவங்க பயங்கர அந்த ஆவியிலேயே தான். அதாவது அது நிறைய சொல்லலாம், அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவங்க மீட்டிங் முடிஞ்சு என்ன செஞ்சாங்களா, ஏன்னா அவங்க முன்னாடி பக்கமெல்லாம் போக முடியாது, பின்னாடி வழியாக வந்தாங்களா, பின்னாடி சமைச்சிட்டு இருந்தாங்களாமா. அந்த கேத்ரின் குல்மால் ஒரு 10 அடி தள்ளி போயிட்டு இருக்கிறாங்களா, இங்கே சமைச்சிட்டு இருந்த எல்லாரும் தூக்கி வீசப்பட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே இந்த அபிஷேகம். அதே மாதிரி பென்னிகன் ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தாராம். அப்போ அந்த கார் அவர் மேலே இருந்த அந்த அபிஷேகம் அந்த கார் டிரைவருக்கு டிரைவ் பண்ணவே முடியலையாமா, வெளியே ஓடிட்டாராம். ஒரு நாள் பென்னிகன் அவங்க ஜோபா அறையிலேருந்து கீழே வந்தாராம். அவங்க அம்மா வீட்டில் பெருக்கிட்டு இருந்தாங்களா, பெருக்கிட்டு இருந்தவங்க தூக்கி வீசப்பட்டாங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் அவ்வளோ வேலை செஞ்சு. அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி தான். ஆமாம், அதே மாதிரி இந்த கேத்ரின் குல்மால் அவங்களுடைய மீட்டிங்கில் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைஞ்சிட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசைமா. ஆனால் நீங்கள் தான் எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த டைமே பத்தலைங்களான்னு கேட்குறீங்க. அதாவது அந்நிய பாஷை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசணும்.
அவங்க மீட்டிங்லலாம் அப்படியெல்லாம் இத்தனை மணிக்கு தான் மீட்டிங் முடிப்பா அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது அந்த ஆவியில் அவங்கள நடத்துவாங்களா, கேத்ரின் குழுமால் அவங்க ஜனங்களை ஆவியில் அப்படியே நடத்துனாங்கன்னா ஒரு சிலர் அப்படியே ஆவியில் படுத்தாங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் எழும்புவாங்களாம். ஏன்னா அவங்க ஆவிக்குள்ளாகி தேவன் அவர்களை வேறு இடத்துக்கு கொண்டு போவாராம். அப்படி 2 நாள் கடைஞ்சு 2 நாள் அப்படியே படுத்தே தான் கிடப்பாங்களா. ஏன்னா அவங்க சரீரம் படுத்து கிடக்கோ, அவங்க ஆவி எங்கேயாவது தேவன் அவர்களை ஊழியம் செய்ய வச்சுட்டு இருந்திருப்பார். ஆமென். அதே மாதிரி தான் இந்த எசேக்கியேலுக்கு. அப்படிதான் எசேக்கியேலை எங்க கொண்டு வந்தாரு? இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு இதை கேட்கணும். அதான் நான் திரும்ப சொல்ல, இத்தனை நாள் நம்ம பண்ணின பிரசங்கத்துல இந்த இடத்த மட்டும் நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மறுரூபம் ஆயிக்கணும். எதுக்குன்னா எப்படின்னா, இவன் எசேக்கியேல் என்ன ஆனாரா? ஆவிக்குள்ளாகி என்ன ஆனாராமா? நல்லா அந்த வார்த்தையை திரும்ப பண்ணுங்க, ஆவிக்குள்ளாகி. அதாவது 2 காரியம். ஆவியில் நிரப்பப்படுவது வேற, நல்ல விளங்கமா. ஆவியில் நிரப்பப்படுவது வேற, ஆவிக்குள்ளாகிறது வேற. நான் டிஃப்ரெண்ட் காட்டுறேன். ஆவியில் நிரப்பப்படுவது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஆவியில் நிரப்பப்படுவது என்றால் நான் ஆவியானவரோட பேசுறது, நல்லா விளங்கமா. நான் ஆவியானவரோட பேசுறது. ஆவிக்குள்ளாகிறது என்றால் ஆவியானவர் என்னோட பேசுறது. ஆவியானவர் என்னோட பேசுறது. இப்போ நான் ஆவியில் நிரம்பினேன் அப்படின்னா மனுஷ ரகசியத்தை அறிவேன். யார்? நான் இப்போ ஆவியில் நான் நிறைஞ்சு இருந்த நான் அந்நிய பாஷை பேசுனேன்னா, இப்போ நான் ஒரு சிலர் ஜெபிக்க வரும்பொழுது அவங்களோட ரகசியங்களை கத்தர பேச மனிதர் ரகசியம். ஆனால் நான் ஆவிக்குள்ளாகிவிட்டேன் என்றால் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆமென் என்று சொல்ல, தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். 3வது, ஆவியில் நிரம்புவது என்றால் நான் இருக்கிற இடத்துக்கு ஆவியானவர் வருவது. சொல்லுங்க, நான் ஆவியில் நிரம்பப்படுகிறது, நான் இருக்கிற இடத்துக்கு ஆவியானவர் வருவது. ஆனால் ஆவிக்குள்ளாகி விட்டேன் என்றால் தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்ல. ஆவிக்குள்ளாயிட்டேனா தேவன் இருக்கிற இடத்துக்கு ஆமென் என்று சொல்லலாமா? இதே அனுபவம் யாருக்கு வந்தது? இன்னொரு மனுஷன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆவிக்குள்ளானேன். யோவான் சொல்றாரா? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் நான் ஆவிக்குள்ளாகி தேவனுடைய சிங்காசனத்தை கண்ட, நட்சத்திரங்களை கண்ட, அதை கண்ட, இதை கண்டேன்னு சொல்றாரு. எதுக்கு? எப்போ தெரியுமா? ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன வாஞ்ச வரணும்? இது வரைக்கும் ஆவியில் நான் நிரப்பப்பட்டிருந்தேன். இப்போ இப்படி இன்னும் இந்த நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போ ஒரு டம்ளர் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த டம்ளருக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டே இருக்கிற நிறையுது கீழே வலியுது, இந்த டம்ளரில் நிறைஞ்சு கீழே வலியுது. ஆனால் இந்த டம்ளர் தூக்கி எதுக்குள்ளே ஓட்டுட்டோம்? அண்டாக்குள்ளே ஓட்டுட்டணும், தண்ணிக்குள்ளே ஓட்டுட்டணும். இந்த டம்ளர் என்ன பண்ணு? அந்த தண்ணிக்குள்ளேயே மிதந்து அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதாவது இதுவரைக்கும் நான் ஆவியில் நிரம்பி இருந்த அனுபவம் வேற. இனி நான் ஆவிக்குள்ளாக போற. எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. இனி நான் ஆவிக்குள்ளாக போற. எல்லாரும் சொல்லுங்க, நான் இனி ஆவிக்குள்ளாக போகிறேன். என்ன ஆக போறீங்க? நல்லா சொல்லுங்க, நீங்க என்ன ஆக போறீங்க? உங்களை ஆவிக்குள்ளாக்குற பொழுது. இதை இன்னும் சொல்லணும்னா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பொழுது, நல்லா விளங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பொழுது அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டார்கள். ஆனா யோவான் ஆவிக்குள்ளானான். அப்போ இன்னைக்கு கர்த்தர் எந்த அனுபவத்தை வேணுங்கிறாரு? நல்லா சொல்லுங்க, எந்த அனுபவம் வேணுங்கிறாரு? ஆவிக்குள்ளாகிற அனுபவம். இப்போ இந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தான் இன்னொரு பாஷையில் சொல்கிறேன்னா நீச்சலாலோ. எந்த ஆளோ? நல்லா சொல்லுங்க, எந்த ஆளோ? கடந்த முறையே சொன்ன கணுக்கால் அளவு என்பது, அதைவாது சொல்லுங்க பார்க்கலாம். கணுக்கால் அளவு என்பது எல்லாம் தலைத்து கீழே தொங்க போட்டிங்க பாருங்க. சுயபலம். இடுப்பளவு, இந்த முழங்கால் அளவு என்பது இங்கிட்டு ஸ்டடி மைண்ட் இல்லை, அது குட், சூப்பர். 3வது இடுப்பளவு என்பது மனுஷன், அது மட்டும் அது நல்லா பதிஞ்சிச்சு. மனுஷன் இருக்கிற இடுப்புகள்லாம் இடுப்பளவாக இருந்தோம்னா போயிடுவோம். ஆனால் நீச்சல் ஆழம் என்பது இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை, இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தினுடைய என்னுடைய ஜப குறிப்புகள் கூட இல்லாமல் நீச்சல் ஆழம் என்பது பரிசுத்த ஆவியானவரோட எசஞ்சு. ஏன்னா நான் நீச்சல் ஆழத்துக்குள்ளே போயிட்டேன்னா தண்ணீர் என்னை எப்படி அடிச்சு கொண்டு போதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் இழுக்கிற இடுப்புகளாக போகிறது போலதான் நீச்சல் ஆழம் என்பது. நான் ஆவிக்குள்ள இருக்க ஆவியானவர் என்னை எப்படி இழுக்கிறாரோ, ஆவியானவர் எப்படி என்னை வசப்படுத்துறாரோ, ஆவியானவர் என்னை எப்படி இயக்க விரும்புகிறாரோ அப்படி இயங்குவதுதான் நீச்சல் ஆழம்.
ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்கு நீங்கள் எங்கே வரணுமாமா? எங்கே வரணுமாமா? எங்கே வரணுமாமா? திரும்ப சொல்லுங்கள், எங்கே வரணுமாமா? நீச்சலாடம். இப்போ நீச்சலாட வேணும்னா மறுபடியும் போன வாரம் மெசேஜ் சொல்லுங்கள். நீச்சலாட வேணும்னா நான் எனக்கு என்ன வேணும்? மெசேஜ் மாதிரி சொல்லுங்கள். இந்த 4 நதி என் மேலே பாயணும். இந்த 4 நதி எனக்குள்ள பாயணும். சொல்லுங்கள். பைசோ நதி, கீக்கோ நதி, இத்தகேல் நதி, ஐபிராத் நதி. இந்த நதி எனக்குள்ள பாய 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 நான் எங்கே போயிடுவேன்? நீச்சலால். சொல்லுங்கள். இந்த நதி, அதுக்காக தான் சொன்னேன், இந்த பாடல் தாளை கொடுத்து இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடி பாடி நதி என் மேலே வர 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 நதி எனக்குள்ள பாய பாய பாய. நதி வந்த ஃப்ளட்டு வந்து நிற்குமா? எல்லாம் ஒன்றும் நிற்காது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்க, என்ன தெரியுமா? என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் எழும்பிடுவான். சொல்லுங்கள். எனக்குள்ள ஆவிக்குரிய, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ திரும்ப ஆதியாகமம் 1:2 வாசிக்கிற பொழுது நான் ஆமாம், இந்த ஆதாமுக்காக தேவன் இந்த 4 நதியை உண்டு பண்ணார். அந்த 4 நதி என் வாழ்க்கையில் பாய 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 எனக்குள் இருக்கிறதான இந்த உலக கிரியை, உலக காரியம், அல்லது அசூசியான காரியம், இந்த மாமிசத்தினுடைய எல்லா கிரியைகளையும் என்னை விட்டு விலகி ஆவிக்குரிய மனுஷன் எனக்குள்ளே என்ன செய்கிறானா? உயிர்ப்பிக்கப்படுவான். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே இன்னைக்கு எந்த ஆத்துமா எழும்பணும்? திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுக்குள்ள எந்த ஆத்மா எழும்பணும்? எந்த ஆத்மா எழும்பணும்? எந்த ஆத்மா எழும்பணும்? ஆமாம், யாரை போல எழும்பணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாயை பயன்படுத்தின கர்த்தர் அதே வாயாக என்னை பயன்படுத்த விரும்புகிறார். அதனால் நான் பேசும் ஆத்மா எனக்குள்ள என்ன சொன்ன? உயிர்ப்பிக்கப்படணும். இப்போ பேசும் ஆத்மா எனக்குள்ள உயிர்ப்பிக்கப்படணும்னா இந்த நீச்சல் ஆழம் போகணும். இந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகணும்னா இந்த 4 நதி எனக்குள்ளே ஆமாம், இந்த 4 நதி எனக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் அப்படி எழும்பலாமா? எல்லாரும் அந்த அனுபவத்துக்குள்ளே கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே